ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எந்த பாதையை நோக்கி பயணிப்பது என்றே தெரியவில்லை. எல்லாமும் எனக்கு சோதனைகளாகவே உள்ளது. சாதனை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆளாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் எனக்கு எந்த விதத்திலும் ஒரு சின்ன உதவிகள் கூட எனக்கு கிடைக்கவில்லை. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று மன வருத்தத்தில் இருக்கிறாய். தொடர்ந்து முயற்சி செய்பவன் வாழ்க்கையில் தோல்வி அடையத்தான் செய்கிறான். எனக்கு எல்லாம் புரிகிறது. நீ நினைக்கிறாய், இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் இதிலும் எனக்கு ஒரு வழியை அந்த இறைவனானவன் காட்டவில்லையே என்று. நிச்சயமாக இறைவனானவன் உனக்காக வழிகளை காட்டுவான். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தொடக்கம், ஒவ்வொரு அடியும் புதிய பாதை. ஆனால் அந்த பாதையின் திசையை நிர்ணயிக்கும் திறன்கோள் வேறு யாரும் இல்லை. அது உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கும் சூழல்கள், தடைகள், தோல்விகள், இவை அனைத்தும் உங்களின் வலிமையை சோதிக்கும் கருவிகள் மட்டுமே. இவை உங்களை கட்டுப்படுத்தவோ உங்கள் கனவுகளை அழிக்கவோ ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் உங்கள் மனம் கோட்டைக்குள் கதவை திறக்கும் சாவி உங்களிடம்தான் இருக்கிறது. பல நேரங்களில் நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறீர்கள், சூழ்நிலைகளை காரணம் சொல்கிறீர்கள். நான் மட்டும் இப்படி பிறந்திருக்கவில்லை என்றால், நான் மட்டும், எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது என்றால் என்று நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை தட்டி விடுவதும் இறுக்கி பிடித்துக் கொள்வதும் உங்கள் கையிலேயே உள்ளது. அதற்கு பதிலாக இது இருந்திருந்தால், இருக்காமல் இருந்திருந்தால் என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வெற்றிக்கான பாதையை, வெற்றிகளுக்கான பயணங்களை துவங்குவதற்கு, உங்களுக்கான உலகத்தை உருவாக்குவதற்கும் நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது வேண்டியதும் அல்ல. நீங்கள்தான் உங்கள் உலகத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தலைவர், தலைவி. புரிகிறதா? நீங்கள்தான் உங்களுடைய கதையின் நாயகன். இன்று முதல் உங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுங்கள். உங்கள் பயணங்களை நம்பிக்கையாக மாற்றுங்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அடைய உங்களிடம் இருக்கும் ஆற்றலையும் தைரியத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த உலகை வெல்ல நீங்கள் மிக சிறந்த ஆள்தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். உங்கள் கையில் இருக்கும் இரவுக்குள் நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்குவதுதான். புரிந்ததா தங்கமே? வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கை வேண்டும். அதே நேரத்தில் எல்லோருக்கும் ஒன்று தேவைப்படும். அது என்னவென்றால் வெற்றி. இந்த கனவு யாருக்குத்தான் இல்லை? நீங்களே சொல்லுங்கள். வெற்றி என்ற கனவு யாருக்குத்தான் இல்லை? ஆனால் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தானே தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுக்காக மற்றவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாதல்லவா? நடப்பது எவ்வளவு எளிதாக இருந்தாலும், நீங்கள் செய்வது எவ்வளவுதான் சுலபமான விஷயமாக இருந்தாலும், அது வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சுலபமாக எதுவும் கிடைக்காது. நீங்கள் எந்த பாதையில் நடக்கிறீர்களோ அந்த இடத்தில் முட்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், சில நேரங்களில் இருட்டு கூட இருக்கும். ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டியது நீங்கள். விழுந்தால் மீண்டு எழ வேண்டும். நீங்கள் தாழ்ந்தால் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் வெற்றிக்கான ஒரே வழி தொடர்ந்து முயற்சி செய்வது மட்டும்தான். நீ கனவு காண்பது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது எல்லாமே சரிதான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயத்தினால் மட்டுமே. நீங்கள் யாராக இருந்தாலும்
நீங்கள் உங்கள் கனவு என்னவாக இருந்தாலும் வெற்றி என்பது ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் கற்றுக்கொள்வது, வளர்வதும், உங்களுக்கு நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். உண்மையான வெற்றிதான். புரிகிறதா? உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையானது மட்டுமே. உன்னை சுற்றி இருக்கும் சவால்களை பற்றி பயப்படாதே. அவை உங்களின் வலிமையை சோதிக்கும் வாய்ப்புகள். உங்களை நீங்களே யாரென்று காட்டும் ஒரு விஷயம்தான் அது. அதனால் எந்த ஒரு நேரத்திலேயும் எதையும் நினைத்து சோதனை வருகிறதே என்று நினைத்து பயம் கொள்ள வேண்டாம், கவலை வேண்டாம். அவை உங்களுக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். முதலில் உங்கள் மனதிலிருந்து என்னால் முடியாது என்ற வார்த்தையை நீக்குங்கள். அதற்கு பதிலாக நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். அந்த சிறிய அடி நாளடைவில் பெரிய பாதையாக மாறும், மிகப்பெரிய பாய்ச்சலாக மாறும். உங்களால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை. உங்கள் உழைப்பு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் விடாமுயற்சி இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியையே பரிசாக அளிக்கும். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள்தான் எப்படி அடைய வேண்டும் என்று யோசித்து ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும். நீங்கள் சென்றடைய வேண்டிய பாதையை இங்கு நான் காட்டுவேன். உங்களுக்கு அந்த இடத்தை நான் காட்டிய பிறகு நீங்கள் அதற்கு பிறகு காத்திருக்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள். புறப்படுவதற்காக தயாராக இருங்கள். வாழ்வில் உங்களுக்கு இன்பங்களையும், வாழ்வில் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் நானே உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு சோதனைகளை எப்படி கொடுக்கிறேனோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்ற ஒன்றையும் கண்டிப்பாகவே கொடுப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு குழப்பமோ வேண்டாம். இன்று சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய விடாமல் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் அதிகமான செல்வாக்குகளும் வரும். ஒரு நபர் வெற்றி அடைகிறான். அவன் செய்யும் தொழிலேயோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசைப்படுவதிலேயோ அவன் வெற்றி அடைகிறான் என்று வைத்துக்கொள். அவனுக்கு அதைவிட வேறென்ன வேண்டும்? நீ என்னென்னவோ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டாய். ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச தேவையே அல்ல. எல்லாவற்றிற்கும் துணை நான் உண்டு. என்னுடைய கையை பிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான பயணத்திற்கு புறப்பட தயாராகு. எல்லாவற்றிலும் உனக்கு சர்க்கிள்களும் மேடு பள்ளங்களும் எதுவாக இருப்பினும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் என்னை இது பேசுவான், இது செய்தான், என்னை அவன் அது பேசுவான் என்று மற்றவர்களை நீ எப்பொழுதும் காட்டிக்கொண்டு இருக்காது. இது உன்னுடைய வாழ்க்கை, இது உனக்கான வாழ்க்கை. இதை பிடித்து சந்தோஷமாக புறப்பட தயாராகு. நீ, உன் குடும்பம் அத்தனை பேரும் எப்பொழுதும் வெற்றியாகவே இருப்பீர்கள். உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை உண்டாக்கி தரும். நீ நீயாக இரு. உன்னுடைய அத்தனை விதமான உழைப்பிற்கும் நான் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருப்பேன். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கைகளுக்கும் என்றும் தெய்வத்துடைய துணையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த ஒரு சிறிய மாற்றம் கூட கிடையாது. நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த சாய் என்றுமே மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து வழி நடத்துவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழமைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.